டெல் அவீவ் பிரதேசத்தினை இலக்கு வைத்து தாக்குதல்களை ஆரம்பித்த பலஸ்தீனிய போராளிகள். டெல் அவீவின் பென் குரியன் விமான நிலையத்தினை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்ட யெமன் ஹவுதி இராணுவத்தினரும் பதுங்கு குழிகளுக்குள் தெரித்து ஓடிய நெட்டன்யாகுவும், வடக்கு காசாவில் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவமும் ஹமாஸுக்கு உச்சழுத்தங்களை வழங்கி வரும் மத்தியஸ்தர்களும், யெமன் எல்லை பிரதேசத்திலே பீரங்கி தாக்குதல்களை ஆரம்பித்த சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகள், ஈரானுக்கு அனுப்பப்பட்ட டொனால்ட் ட்ரம்பின் கடிதம் தொடர்பாக வெளிப்படுத்தப்பட்ட தகவல்கள். துருக்கியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உச்சக்கட்ட பதற்ற நிலைமை தொடர்பாகவும், ஒட்டுமொத்த துருக்கி முழுவதும் நடைபெற்று வரக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பாகவும், துருக்கியினுடைய அதிபர் அர்துகானுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் போராட்டங்கள் தொடர்பாகவும் ஒரு தனியான காணொலி ஒன்றினை இன்சைட் உலகம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். இந்த காணொலியின் மூலமாக தற்போது துருக்கியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உச்சக்கட்ட பதற்ற நிலைமை தொடர்பாக உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். மேலும் குறித்த காணொலியின் லிங்கினை நான் கீழே பதிவிட்டுள்ளேன். ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்கள் அனைத்தும் உச்ச எச்சரிக்கையில் வைக்கப்பட்டுள்ளன. ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்கள் அமெரிக்க இராணுவ தளத்தின் இலக்கு வைத்து தாக்குதல்களை ஆரம்பிப்பார்கள் என்கின்ற அச்சத்தின் காரணமாகவே ஒட்டுமொத்த அமெரிக்க இராணுவ தளங்களும் உச்செச்சரிக்கையில் வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் காசாவிலே மீண்டும் போர் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதனாலும், யெமன் மீதான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதனாலும் ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்கள் அமெரிக்க இராணுவ தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராகி வருவதாகவும் சில தகவல்கள் வெளியாகி இருந்தன. மேலும் நேற்றிரவு ஈராக்கினுடைய அமெரிக்க விமான கட்டளை தளமான ஐன் அல் அசத் விமான கட்டளை தளத்திற்கு அருகாமையில் சில வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் இவை தொடர்பான தகவல்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. அடுத்து டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஈரானுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய கடிதம் தொடர்பான தகவல்களை சவுதி அரேபியாவுக்கும், ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும், ஜோர்டான் மற்றும் எகிப்திய தரப்பினருக்கும் அனுப்பி வைத்துள்ளது. ஈரானுக்கு டொனால்ட் ட்ரம்ப் அனுப்பிய கடிதத்தினை ஈரானிய தலைமைகளை வெளியிடுவார்கள். ஈரானிய ஊடகங்கள் இந்த கடிதத்தினை மிகப்பெரிய பேசு பொருளாக கொண்டு வருவார்கள். கடிதத்தில் இருக்கக்கூடிய விடயங்களை ஈரானிய தரப்பினர் பகிரங்கமாக வெளிப்படுத்துவார்கள். இதன் மூலமாக ஒட்டுமொத்த ஈரானிய மக்களும் அச்சத்திற்குள்ளாக்கப்படுவார்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் எதிர்பார்த்திருந்தார். ஒரு உளவியல் ரீதியான பிரச்சாரமாகவும் ஒரு மென்மை போராகவுமே டொனால்ட் ட்ரம்ப் இந்த கடிதத்தினை ஈரானுக்கு அனுப்பி வைத்திருந்தார். இருப்பினும் ஈரானிய தலைமைகள் டொனால்ட் ட்ரம்பினுடைய கடிதத்தில் இருக்கக்கூடிய விடயங்களை பகிரங்கமாக வெளிப்படுத்தவில்லை. குறித்த கடிதத்திலே எவ்வாறான மிரட்டல்கள் வழங்கப்பட்டிருப்பது என்பது கூட ஈரானிய தலைமைகளினால் வெளிப்படுத்தப்படவில்லை. ஈரானிய ஊடகங்களும் டொனால்ட் ட்ரம்பின் கடிதத்திற்குள்ளே இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக எந்த விதமான பிரச்சாரங்களையும் மேற்கொண்டிருக்கவில்லை. இது டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டிருந்த உளவியல் போருக்கும் மென்மையான போருக்கும் ஒரு தகுந்த பதிலடியாகவும் அமைந்திருந்தது. டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் நினைத்தபடி கடிதத்தினை பயன்படுத்தி ராஜதந்திர அழுத்தங்களையும் வழங்க முடியவில்லை. இப்படியான நிலைமையில் தான் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஈரானுக்கு அனுப்பிய கடிதத்தின் பிரதிகளை அரபு நாடுகளுக்கும் அனுப்பி வைத்துள்ளது. இவ்வாறு இந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக அரபு நாடுகளுடன் பகிர்ந்து கொள்ளப்பட்டதற்கு பிறகு டொனால்ட் ட்ரம்பின் கடிதம் தொடர்பான பல்வேறுபட்ட தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன. மேலும் நேற்றைய தினத்திலிருந்து அமெரிக்க ஊடகங்களும் அரேபிய ஊடகங்களும் டொனால்ட் ட்ரம்பின் குறித்த கடிதம் தொடர்பான பிரச்சாரங்களையும் ஆரம்பித்திருந்தார்கள். அதாவது இந்த கடிதத்திலே டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு மிரட்டலான சில கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். ஈரான் அணுசக்தி திட்டத்தினை முழுமையாக நிறுத்த வேண்டும். அணு ஆயுதங்களை உருவாக்குவதற்கான யோசனையை ஈரான் முழுமையாக கைவிட வேண்டும். அதே போன்று ஈரானினுடைய ஏவுகணை உற்பத்தி திறன்களும் முழுமையாக முடக்கப்பட வேண்டும். ஏனைய நாடுகளை அச்சுறுத்தக்கூடிய, பிராந்தியத்தினை அச்சுறுத்தக்கூடிய ஏவுகணை உற்பத்தியினை ஈரான் முழுமையாக நிறுத்த வேண்டும். மேலும் ஹவுதிகள் மற்றும் ஹிஸ்புல்லாவுக்கான ஆயுத பரிமாற்றத்தினை நிறுத்த வேண்டும். அவர்களுக்கு வழங்கக்கூடிய நிதி உதவிகளையும் ஏனைய ஆதரவுகளையும் முழுமையாக நிறுத்த வேண்டும். அதே போன்று பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவான எதிர்ப்பு அச்சுக்களை ஈரான் கைவிட வேண்டும். பலஸ்தீனிய போராளிகளுக்கான ஆதரவுகளையும் பலஸ்தீனிய எதிர்ப்பு அச்சு குழுக்களுக்கான ஆதரவையும் ஈரான் முழுமையாக நிறுத்த வேண்டும். இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் ஈரான் முழுமையாக கைவிட வேண்டும் என டொனால்ட் ட்ரம்பின் குறித்த கடிதத்தில் மிரட்டலான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. மேலும் குறித்த கடிதத்திலே டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு 2 மாத காலக்கெடுவை விதித்துள்ளார். 2 மாதங்களுக்குள்ளே ஈரான் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒப்பந்தத்தில் கையொப்பமிட வேண்டும். அதே நேரம் நாங்கள் திறந்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள தேவையில்லை. ரகசியமான மறைமுகமான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு இந்த ஒப்பந்தத்தினை செயற்படுத்துவோம் என டொனால்ட் ட்ரம்பினுடைய கடிதத்திலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் 2 மாதத்திற்குள்ளே ஈரான் இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு ஒப்பந்தத்தில் கையொப்பமிடாவிட்டால் நாங்களும் இஸ்ரேலும் ஒன்றிணைந்து ஈரானை சிதைப்பதற்கான படிப்படியான தாக்குதல்களை ஆரம்பிப்போம் என டொனால்ட் ட்ரம்பினுடைய கடிதத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான டொனால்ட் ட்ரம்பினுடைய கடிதமானது மிரட்டலான தொனியில் கடுமையான பயங்கர
பயங்கரமான எச்சரிக்கைகளை வழங்கியிருந்ததாகவும் அமெரிக்க ஊடகங்களும் சில அரேபிய ஊடகங்களும் நேற்றிரவிலிருந்து பிரச்சாரங்களை ஆரம்பித்துள்ளார்கள். அதே நேரம் உச்ச அழுத்தங்களுக்கு மத்தியில் நாங்கள் எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளப் போவதில்லை என்றும் டொனால்ட் ட்ரம்பின் கடிதத்திற்கு பதிலை வழங்குவதற்கு நாங்கள் தயாராகி வருகின்றோம் என்றும் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அறிக்கை ஒன்றின் மூலமாக தெரிவித்திருந்தார். மேலும் டொனால்ட் ட்ரம்பின் கடிதம் ஈரானை வந்தடைவதற்கு முன்பே நாங்கள் அமெரிக்காவோடு எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளப் போவதில்லை என ஈரானினுடைய உச்ச தலைவர் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்ப் யெமன் ஹவுதிகள் தொடர்பாக அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார். ஈரான் இராணுவ மற்றும் பொது ஆதரவை யெமன் ஹவுதிகளுக்கு குறைத்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இருப்பினும் ஈரான் அதிகளவான இராணுவ உபகரணங்களையும் ஆயுதங்களையும் தொடர்ச்சியாக யெமன் ஹவுதிகளுக்கு வழங்கி வருகின்றது. இவை அனைத்தும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். யெமன் ஹவுதிகள் எந்தவிதமான உதவியும் இல்லாமல் தனியாக போராடட்டும். இதனால் யெமன் ஹவுதிகள் மேலும் பலவீனம் அடைவார்கள். அத்தோடு யெமன் ஹவுதிகள் அவர்களுடைய ஏனைய இரு வழிகளையும் முழுமையாக இழக்க நேரிடும். தற்போது நாங்கள் மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்களினால் யெமன் ஹவுதிகள் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்துள்ளார்கள். இனி வரக்கூடிய நாட்களில் இதைவிட அதிகமான இழப்புகளையும் சந்திப்பார்கள். நாங்கள் யெமன் ஹவுதிகளை முழுமையாக அழித்து அவர்களை தரைமட்டமாக்குவோம் என டொனால்ட் ட்ரம்ப் குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய குறித்த அறிக்கை தொடர்பாக ஊடகவியலாளர் கலீல் நஸ்ருல்லா அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 10 வருட போருக்கு பிறகு யெமன் மக்களை இலக்கு வைத்து டொனால்ட் ட்ரம்ப் யெமன் மீது மீண்டும் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார். யெமன் மீதான அமெரிக்காவின் போரானது எந்த வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொள்ளப் போவதில்லை. மேலும் யெமனுக்கு ஈரானினுடைய உதவி இல்லாமலேயே அமெரிக்காவை எதிர்கொள்வதற்கான எல்லாவிதமான திறன்களும் காணப்படுகின்றன. யெமனுக்கு வழங்க வேண்டிய அனைத்து திறன்களையும் உதவிகளையும் இராணுவ உபகரணங்களையும் ஈரான் ஏற்கனவே முழுமையாக வழங்கி முடித்துவிட்டது. தற்போது யெமன் ஹவுதி இராணுவத்தினர் சுயாதீனமாகவே முடிவுகளை எடுக்கின்றார்கள். மேலும் யெமன் மக்கள் மிகவும் அன்பானவர்கள். பலஸ்தீனிய மக்களுக்காக அவர்கள் எதனையும் செய்வார்கள். அமெரிக்காவின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக யெமன் மக்கள் உறுதியாகவே இருக்கின்றார்கள். அமெரிக்கா உச்ச வான்வழி தாக்குதல்களை யெமன் மீது மேற்கொண்டாலும் யெமன் மக்கள் ஒரு துளியேனும் பின்வாங்க போவதில்லை. யெமன் மக்களினதும் யெமன் தலைமைகளினதும் பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டினை யாராலும் தடுத்து நிறுத்தவோ உடைக்கவோ முடியாது. 16 மாதமாக ஜோ பைடனின் நிர்வாகம் செங்கடல் பிரதேசத்தில் எந்தவிதமான வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொள்ளவில்லை. தற்போது டொனால்ட் ட்ரம்பும் செங்கடல் பிரதேசத்தில் எதுவுமே செய்து கிழிக்க முடியாது என ஊடகவியலாளர் கலீல் நஸ்ருல்லா அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து டொனால்ட் ட்ரம்பின் எச்சரிக்கைகளுக்கு பிறகு அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரான் அணு ஆயுதம் வைத்திருப்பதனை தடுப்பதற்காக டொனால்ட் ட்ரம்ப் எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார். ஈரானின் அணு ஆயுதத்தினை முடக்குவதற்காகவும் இஸ்ரேலை பாதுகாப்பதற்காகவும் டொனால்ட் ட்ரம்ப் எதனையும் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார். யெமன் ஹவுதிகளுக்கு எதிரான எங்களுடைய வேலை நிறுத்தங்கள் ஒரு நாள் மேற்கொள்ளப்படும் வேலை நிறுத்தங்கள் அல்ல. ஒவ்வொரு இரவும் நாங்கள் யெமன் ஹவுதிகளுக்கு எதிரான வேலை நிறுத்தங்களை தொடர்வோம். அமெரிக்க கடற்படைக்கு எதிராக போராடக்கூடிய யெமன் ஹவுதிகளின் திறன்களையும் சர்வதேச கப்பல் போக்குவரத்தை முடக்கக்கூடிய யெமன் ஹவுதிகளின் திறன்களையும் நாங்கள் முழுமையாக வீழ்த்தும் வரை யெமன் ஹவுதிகளுக்கு எதிரான தாக்குதல்களை தொடர்வோம் என அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இதற்கமைவாக தற்போது அமெரிக்கா ஒவ்வொரு நாளும் யெமன் மீது உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. நேற்றிரவும் கத்தாரிலிருந்தும் பஹ்ரைனிலிருந்தும் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்தும் புறப்பட்ட அமெரிக்காவின் போர் விமானங்கள் யெமனினுடைய 12 புள்ளிகளை இலக்கு வைத்து உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த வான்வழி தாக்குதல்களிலே 30க்கும் அதிகமான யெமன் பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். யெமன் மக்கள் வாழக்கூடிய குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்து அமெரிக்கா இந்த வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக யெமன் ஊடகங்களும் தெரிவித்துள்ளன. யெமன் ஹவுதி இராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இராணுவ இலக்குகளை தாக்குகின்றார்கள். ஆனால் அமெரிக்கர்கள் யெமனுடைய பொதுமக்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். இந்த தாக்குதல்களில் எந்தவிதமான நியாயமும் இல்லை என யெமனுடைய ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். அத்தோடு ஒவ்வொரு நாளும் அமெரிக்கா யெமனுக்கு எதிரான உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் யெமன் ஹவுதி இராணுவத்தினரும் அவர்களுடைய தாக்குதல்களை நிறுத்தவில்லை. நேற்றிரவு யெமனுடைய வான்பரப்பிற்குள்ளே நுழைந்த அமெரிக்காவின் MQ-9 ட்ரோனை யெமன் ஹவுதி இராணுவத்தினர் சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். 32 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதி வாய்ந்த MQ-9 ட்ரோனை யெமன் ஹவுதி இராணுவத்தினர் வெறும் $100 பெறுமதி வாய்ந்த ஆயுதங்களை பயன்படுத்தி சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். கடந்த 18 மாதங்களுக்குள்ளே யெமன் ஹவுதி இராணுவத்தினர் அமெரிக்காவினுடைய 16 MQ-9 ட்ரோன்களை முழுமையாக சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். உலகிலேயே அமெரிக்காவின் MQ-9 ட்ரோன்களை அதிகமாக சுட்டு வீழ்த்தி இருக்கக்கூடிய நாடுகளின் பட்டியலில் யெமன் முதலிடத்தை பெற்றுள்ளது. ரஷ்யா கூட இந்த அளவுக்கு அமெரிக்காவின் MQ-9 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தவில்லை. ஆனால் யெமன் ஹவுதி இராணுவத்தினர் வான்பரப்பிற்குள்ளே நுழையக்கூடிய ஒவ்வொரு அமெரிக்காவின் ட்ரோன்களையும் கொத்து கொத்தாக தட்டி தூக்கி வருகின்றார்கள். அடுத்து நேற்றிரவு யெமன் ஹவுதி இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பென்குரியன்
பென்குரியன் விமான நிலையத்தினை இலக்கு வைத்து அதிரடியான பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். 2 மாதத்திற்கு பிறகு யெமன் ஹவுதி ராணுவத்தினர் டெல் அவீவ் பிரதேசத்தினை இலக்கு வைத்திருந்தார்கள். இதனால் ஒட்டுமொத்த டெல் அவீவ் பிரதேசமும் உச்சகட்ட பதற்றத்திற்குள் தள்ளப்பட்டிருந்தது. டெல் அவீவ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 20 லட்சத்திற்கும் அதிகமான நிலத்திடர்கள் பதுங்கு குழிகளை நோக்கி விரைந்திருந்தார்கள். இவ்வாறு அதிகளவான மக்கள் பதுங்கு குழிகளை நோக்கி விரைந்ததனாலும் ஏற்பட்ட சன நெருக்கடியின் காரணத்தினாலும் 23 நிலத்திடர்கள் படுகாயமடைந்திருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்திருந்தன. அது மட்டுமல்லாமல் யெமன் ஹவுதி ராணுவத்தின் ஏவுகணை தாக்குதலின் போது நெசத் சபையிலே அமர்ந்திருந்த நெட்டன்யாகவும் பதுங்கு குழிகளை நோக்கி தெரித்து ஓடியுள்ளார். இவை தொடர்பான காணொளிகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களை வெளியிட்டிருந்தன. அத்தோடு சவுதி அரேபியாவினுடைய உதவியோடு சவுதி அரேபியாவின் வான்பரப்பில் வைத்தே யெமனினுடைய ஏவுகணையை சுட்டு வீழ்த்தியிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் தற்போது யெமன் ஹவுதி ராணுவத்தினர் பாலிஸ்டிக் ஏவுகணைகளையே களமிறக்கியுள்ளார்கள். நேற்றைக்கு முன்தினமும் நேற்றைய தினமும் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலமாக மேற்கொள்ளப்பட்ட சாதாரண எச்சரிக்கை தாக்குதல்களாகவே அமைந்திருந்தன. மேலும் இனி வரக்கூடிய நாட்களில் யெமன் ஹவுதி ராணுவத்தினர் ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி டெல் அவீவ் பிரதேசத்திலே பல இலக்குகளை குறிவைக்கப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து நேற்றிரவு அமெரிக்காவின் போர் விமானங்கள் யெமன் மீது வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு ஒரு மணித்தியாலங்களுக்குள் எல்லை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகள் யெமனினுடைய எல்லையை இலக்கு வைத்து பீரங்கி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளன. சவுதி அரேபியாவின் இந்த பீரங்கி தாக்குதலினால் 5 யெமன் மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் சவுதி அரேபியாவின் ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய யெமனின் கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யெமன் ஹவுதிகளுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்கள். ஏற்கனவே யெமனினுடைய தெற்கு பிரதேசத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகள் யெமன் ஹவுதிகளுக்கு எதிராக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அதே நேரம் யெமன் ஹவுதி ராணுவத்தினரும் அமெரிக்காவுக்கு எதிரான போருக்கு மத்தியில் இந்த தரைவழி தாக்குதல்களை முறியடிப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் யெமன் ஹவுதி ராணுவத்தினுடைய தலைமைகள் தெரிவித்துள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் பலஸ்தீனிய மக்களுக்கான இறுதி எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தார். காசாவில் இருக்கக்கூடிய குடியிருப்பாளர்களே, இது உங்களுக்கான இறுதி எச்சரிக்கையாகும். முதலாவது சின்வர் காசாவை அளித்தார். தற்போது காசாவிலே ஹமாஸுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய 2வது சின்வர் காசாவை முழுமையாக தரைமட்டமாக்கப் போகின்றார். இதுவரை நீங்கள் பார்த்திராத வீரியத்துடனும் திட்டங்களுடனும் இஸ்ரேல் தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றது. இதனால் நீங்கள் அமெரிக்க ஜனாதிபதியின் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஹமாஸை அழிப்பதற்கான ஒத்துழைப்புகளை எங்களுக்கு வழங்குங்கள். மேலும் இதனால் பிற விருப்பங்களும் உங்களுக்கு திறக்கப்படும். நீங்கள் விரும்பிய நாட்டிற்கு பாதுகாப்பாக பயணம் செய்வதற்கான எல்லாவிதமான உதவிகளையும் நாங்கள் செய்து தருவதற்கு தயாராகவே இருக்கின்றோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவிலே உச்சக்கட்ட வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் காசாவிலே மேற்கொள்ளப்பட்ட வான்வழி தாக்குதலினால் 90க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். கடந்த 3 நாட்களுக்குள் மாத்திரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை மேற்கொண்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் இனப்படுகொலை செய்யப்பட்ட பலஸ்தீனிய மக்களுடைய எண்ணிக்கையானது 800-ஐ தாண்டியுள்ளது. அடுத்து நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவிற்குள்ளே தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்தது. இந்த தரைவழி தாக்குதல்களின் ஆரம்பமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வடக்கு காசாவிற்கும் மத்திய காசாவுக்கும் இடைப்பட்ட பிரதேசமான நெட்சரின் பிரதேசமானது ஏற்கனவே தரைமட்டமாக்கப்பட்ட பிரதேசம் என்பதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இலகுவாக நெட்சரின் பிரதேசத்திற்குள்ளே முழுமையாக ஊடுருவியது. யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தின் முதலாவது கட்டத்திற்கு அமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நெட்சரின் பிரதேசத்திலிருந்து வெளியேறியிருந்தது. எனவே தற்போது மீண்டும் நெட்சரின் பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றிக் கொள்வதன் மூலமாக ஹமாஸுக்கு அழுத்தத்தினை வழங்க முடியும் என்பதனாலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நட்சரின் பிரதேசத்திற்குள்ளே முழுமையாக நுழைந்துள்ளது. அத்தோடு இன்று மாலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வடக்கு காசாவிலே தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதாக அறிவித்தது. வடக்கு காசாவின் வடக்கு பிரதேசமான பெய்ட்லாஹியா எல்லை பிரதேசத்தினூடாகவே தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்திருப்பதாக தெரிவித்திருந்தது. இதற்கமைவாக பெய்ட்லாஹியாவினுடைய எல்லை பிரதேசத்தினூடாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நுழையக்கூடிய காணொளிகளும் புகைப்படங்களும் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன. ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இன்னும் பெய்ட்லாஹியா எல்லை பிரதேசத்திலேயே நிலை கொண்டுள்ளது. இன்னும் பெய்ட்லாஹியாவின் குடியிருப்பு பிரதேசங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நுழையவில்லை. அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தரைவழி தாக்குதல்களை தற்போதே ஆரம்பித்து விட வேண்டாம் என மத்தியஸ்தர்கள் ஹமாஸுக்கு உச்சழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள். எப்படியாவது பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துகின்றோம், நீங்கள் அவசரப்பட்டு தரைவழி தாக்குதல்களையும் ஆரம்பித்து விட வேண்டாம் என்று மத்தியஸ்தர்கள் தொடர்ச்சியான அழுத்தங்களை வழங்கி வருவதாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இருப்பினும் இன்று மாலை அல்-கஸாம் படையினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் டெல் அவீவ் பிரதேசத்தினை இலக்கு வைத்து அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள். அதுவும் தெற்கு காசாவின் கான் யூனிஸ் பிரதேசத்திலிருந்து நீண்ட தூர ஏவுகணைகளான M19 ஏவுகணைகளை பயன்படுத்தி அல்-கஸாம் படையினர் டெல் அவீவினுடைய முக்கியமான பிரதேசங்களை இலக்கு வைத்து 6க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் கான் யூனிஸின் கிழக்கு பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எந்த பிரதேசங்களில் நிலை கொண்டிருக்கின்றதோ அந்த பிரதேசத்திலிருந்தே பலஸ்தீனிய போராளிகள் இந்த ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த ஏவுகணைகளில் ஒரு சில ஏவுகணைகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் சுட்டு வீழ்த்தினாலும் 3க்கும் அதிகமான ஏவுகணைகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் டெல் அவீவ் பிரதேசத்திலே வீழ்ந்து
இணைந்து சேதத்தினை ஏற்படுத்தியிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் ஒப்புக்கொண்டுள்ளன. இருப்பினும் குறித்த சேதங்கள் தொடர்பாக எந்தவிதமான தகவல்களையும் வெளிப்படுத்தக்கூடாது என்பதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடக தணிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளது. அத்தோடு தெற்கு காசாவிலிருந்து ஹமாஸ் தரப்பினர் டெல்-அவிவ் பிரதேசத்தின் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பது ஒட்டுமொத்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்திரர்களையும் அச்சத்திற்குள்ளாக்கியுள்ளது. 18 மாதமாக காசாவிலே இஸ்ரேலிய ராணுவம் மிகப்பெரிய தாக்குதல்களை மேற்கொண்டு தரைமட்டமாக்கி இருந்தாலும் பலஸ்தீனிய போராளிகளின் இந்த ஏவுகணை தாக்குதல்களை கூட இஸ்ரேலிய ராணுவத்தினால் கட்டுப்படுத்த முடியவில்லை என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்திரர்கள் சமூக ஊடக வலைத்தளங்களில் நெதன்யாகுவின் அரசாங்கத்திற்கு எதிரான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள். யமன் ஹவுதி ராணுவத்தினரும் பலஸ்தீனிய போராளிகளும் மாறி மாறி டெல்-அவிவ் பிரதேசத்தின் இலக்கு வைப்பதற்கு ஆரம்பித்து விட்டார்கள். இதற்கு பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மக்களினால் டெல்-அவிவ் பிரதேசத்தில் நிம்மதியாகவே தூங்க முடியாது என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆய்வாளர்களும் கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.